கலை வர்த்தக பிரிவுகளுக்காக 87 மாணவர்களும் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளார்கள் என்ற மகிழ்ச்சிகரமான தகவலை அறிய தருகின்றோம். இன்று வெளியாகியுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி காத்தாங்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை தேசிய ரீதியாக சாதனை படைத்திருக்கிறது. கிழக்கு மாகாண வரலாற்றிலே முதன்முறையாக தேசிய மட்டத்திலே ஒரு பிரிவில் முதலிடம் பெற்றிருப்பது இதுவே முதல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையிலே உங்கள் பாடசாலையினுடைய மாணவன் இந்த நிலையை பெற்றிருக்கிறார். இது தொடர்பாகவும் அவருடைய பின்புலங்கள் அவருடைய முயற்சிகள் சம்பந்தமாகவும் அதிபரையின் அடிப்படையில் என்று சொன்னார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய தினம் நம்முடைய காத்தாங்குடி மத்திய கல்லூரியினுடைய வரலாற்றில் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாஷா அல்லாஹ், 2025ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையினுடைய பெறுபவர்கள் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தன. இந்த அடிப்படையில் எம்முடைய பாடசாலையில் வர்த்தக பிரிவில் கல்வி கற்ற மாணவன் MSM ஃபர்தான் என்கின்ற மாணவன் தேசிய மட்டத்தில் முதலாம் இடம் பற்றி இந்த பாடசாலைக்கும் இந்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையினை ஈட்டித் தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். வர்த்தக பிரிவை பொறுத்தவரையில் எம்முடைய பாடசாலையை பொறுத்தவரையில் சகல பிரிவுகளிலும் உயர்தர பிரிவு மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். குறிப்பாக வர்த்தக பிரிவை பொறுத்தவரையில் கல்வி கற்ற இந்த மாணவன் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் உயிரியல் பிரிவுக்கும் ஏனைய கணித பிரிவுக்கும் தோற்றக்கூடிய போதுமான பெறுபவர்கள் பெற்றிருந்தாலும் விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த துறையில் சாதிக்க முடியும் என்பதன் அடிப்படையில் அவர் வர்த்தக துறையினை தெரிவு செய்திருந்தார். உண்மையில் இது எல்லா மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான செயற்பாடாகும். தான் காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் எந்த பெறுபேற்றை பெற்றிருந்தாலும் உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற பொழுது தனக்கு விருப்பமான தன்னால் சாதிக்க முடியுமான துறையில் தெரிவு செய்து அதிலே அவர் சாதிக்க முடியுமாக இருக்கும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி இங்கு எட்டப்பட்டிருக்கின்றது. பாடசாலையில் கல்வி கற்கின்ற காலத்தில் பாடசாலைக்கு வருகின்ற தொடர்ச்சியாக வருகை தருகின்ற ஒரு மாணவனாக இந்த மாணவனை நாங்கள் அவதானித்தோம். அதே நேரம் பாடசாலையில் நடத்தப்படுகின்ற பரீட்சைகள், அழகு பரீட்சைகள், ஏனைய பரீட்சைகள் எல்லாவற்றிலும் சிறப்பாக அதற்கெல்லாம் தோற்றி தன்னை தயார்படுத்துகின்ற ஒரு நிலையினை அவர் தனக்குள் வளர்த்து கொண்டதன் விளைவாக இத்தகைய ஒரு உயரிய அடைவானது எட்டப்பட்டிருக்கின்றது. மாஷா அல்லாஹ். இதற்காக எம்முடைய பாடசாலையில் கடந்த காலங்களில் அதிபராக பதவி வகித்தவர், அதே போன்று பாடசாலையினுடைய எங்களுடைய முகாமைத்துவ குழு உறுப்பினர்கள், எல்லா பகுதி தலைவர்கள், அதே போன்று பழைய மாணவர்கள், அதே போன்று அந்த பகுதிகளுக்கு பொறுப்பான பகுதி தலைவர்கள், பாடங்களை கற்பித்த ஆசிரியர்கள்,
எல்லோருமே இந்த பொறுப்பேற்றின் அடிப்படையில் பங்குதாரர்கள், அதே நேரம் பெருமைக்குரியவர்கள். குறிப்பாக இந்த மாணவன் மிக பெருமையாக இந்த ரிசல்ட்ஸை பெறுவதற்கு அவர்களுடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பும் மிக அபரிமிதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு பாடசாலையினுடைய ஒரு குறிப்பிட்ட மாணவனுடைய பொறுப்பேற்றில் ஒரு மாணவன் சார்ந்த சகல விடயங்களும், பாடசாலை, பெற்றோர், குறிப்பிட்ட மாணவன், அதே போன்று அவனுக்கு வழங்கப்படுகின்ற வசதிகள் எல்லாம் சிறப்பாக அமைகின்ற பொழுது இத்தகைய உயரிய பெறுபவர்கள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எம்முடைய பாடசாலையை பொறுத்தவரையில் உயர்தர பிரிவில் எல்லா பகுதிகளும் இருக்கின்ற ஒரு பாடசாலையாகும். நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய பாடசாலையில் உயர்தரத்தில் பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக கற்கின்ற வாய்ப்பை பெறுகின்ற மாணவர்கள் 100 மாணவர்களை நாங்கள் அனுப்ப வேண்டும் என்கின்ற உயரிய அடைவை இலக்காக கொண்டு பாடசாலையில் நாங்கள் வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் நாங்கள் பாடசாலையில் எங்களுடைய பொதுவாக வைத்தியத்துறையின் 4 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கணிதத்துறையில் 4 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் என்ஜினியரிங் டெக்னாலஜியை எடுத்தோம் என்றால் அதிலே டிஸ்ட்ரிக்டில் 1ஆம் இடம் எம்முடைய பாடசாலைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதே போன்று கலைத்துறையில் மாவட்ட மட்டத்தில் டிஸ்ட்ரிக்டில் 1ஆம் இடம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பாடசாலையில் நாங்கள் எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர் முகாமைத்துவ குழு, கடந்த எங்களுடைய பாடசாலையில் அதிபராக கடமையாற்றிய அதிபர், எங்களுடைய பாடசாலை சமூகம், பாடசாலையினுடைய PPA, பாடசாலையினுடைய STEC எல்லோரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்வதற்கு அமைவாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய அடைவை நாங்கள் ஓரளவு ஒட்டி இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் பாடசாலையினுடைய இப்போதைய அதிபர் என்ற வகையில் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த பாடசாலையில் கடமையாற்றுகின்ற ஆசிரியர்கள், கடந்த காலத்தில் அதிபராக பதவி வகித்தவர், பாடசாலையுடைய பழைய மாணவர் சங்கம், அதே போன்று STC, அதே போன்று முகாமைத்துவ குழு உறுப்பினர்கள், பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் பாடசாலை அதிபர் என்ற வகையில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழக அனுமதியை எத்தனை மாணவர்கள் இந்த பாடசாலையில்? இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்தவுடனே நாங்கள் அதில் பார்த்ததற்கு அமைவாக நேரடியாக நாங்கள் இப்பொழுது 87 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுவார்கள் என்று நாங்கள் ஒரு கணக்கெடுப்பை எடுத்திருக்கின்றோம். ஆனால் இது கடந்த பெறுபவர்கள் வருகின்ற பொழுது, பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது இந்த 87 என்பது அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் நாங்கள் கன்ஃபார்மாக அதுல தெரிவு செய்யப்படக்கூடியவர்களை மாத்திரம்தான் நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம். ஆனால் வெட்டுப்புள்ளி அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளின் அடிப்படையில் இன்னும் அதிகமான மாணவர்கள் இதில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏனென்றால் கடந்த காலங்களிலும் நாங்கள் இவ்வாறுதான் ஒரு 80 மாணவர்கள் நாங்கள் அடையாளப்படுத்தி இருந்தோம். ஆனால் ஒரு 90 மாணவர்களுக்கிட்ட செல்கின்ற வாய்ப்புகள் ஏற்பட்டது. ஆகவே நாங்கள் பிற்பட்ட நாங்கள் பகுப்பாய்வுகளை செய்கின்ற பொழுது சில வேளைகளில் ஒரு 100 மாணவர் என்கின்ற எங்களுடைய இலக்கு எட்டப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.